என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் திடீர்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஷாக் கொடுத்திருக்கிறாரு. பேரவைத் தலைவர் ஷாக் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் சிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மூகே தேவர் அவர்களுக்கு நேற்றுக்கு சிலை வைக்கின்ற மண்டபம் அமைக்கின்ற பொழுது கையை நீட்டினேன். என் பக்கம் நீங்க திரும்பவே இல்லை. ஆனால் இன்று ஐயப்பன் அவர்களுக்கு உங்க சார்பாக செல்லூர் ராஜு பேசிட்டாங்க. உங்க கட்சி சார்பாக இப்ப கொடுத்தது ஐயப்பனுக்கு உங்க கட்சி சார்பா பேச அனுமதிக்க முடியுங்க. அதனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன், அவ்வளவுதான். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நன்றி நன்றிங்க. இப்ப வேற ஒன்னும் சொல்லல, உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் நீங்க கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இதுதான் எங்க விஷயம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. அங்கதான் பாப்போம் உள்ள